ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கடகராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் நாள் கிரகம். அதனால் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனுக்கு எப்போதெல்லாம் குரு சம்பந்தமும் சுக்கிரனுடைய சம்பந்தமெல்லாம் வரும்பொழுதோ உங்களுடைய 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதே வேளையில் சனி ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டால் தேவையற்ற குழப்பங்களெல்லாம் இருக்கும். உதாரணமாக சந்திரன் 12 இருந்தாலும் இப்போ இந்த மாதம் குருவுடன் சம்பந்தத்துடன் 4 இருந்தால் குருவினுடைய பார்வையும், 6 இருந்தாலும் குருவினுடைய பார்வையும், 8 இருந்தாலும் சரி, அதேபோல் சுக்கிரனுடன் சேர்ந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை பட்டாலும் அப்படிப்பட்ட காலங்களெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அற்புதமும் இருக்கும். அதே சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை பட்டாலும் அப்படிப்பட்ட நாட்களெல்லாம் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் செவ்வாய் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் சனியுடன் சேர்ந்து இருப்பதினால் செவ்வாயினுடைய சேர்க்கை சந்திரனுக்கு சேர்ந்தால் மனம் குழப்பமும் தேவையற்ற வீண் செலவுகளும் வீண் டென்ஷனும் இருக்கும் என்பதில் நீங்கள் நினைவில் கொள்ளலாம். ஆக 1ஆம் வீட்டு சந்திரனுடைய நிலைமை குரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் அற்புதமாகும். ராகு கேது சனி சம்பந்தப்பட்டால் தேவையற்ற டென்ஷனும் தேவையற்ற பிரச்சனையும் வரும் என்பதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சூரியன் ஆகின்றார். அவர் 9 இருக்கின்றார். அவர் சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினாலும் 2 கேது இருப்பதினால் எதிலும் நிதானித்து நீங்கள் செயல்பட வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. பண விஷயத்திலும் சரி மற்ற விஷயத்திலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்கள் வரும். குடும்பத்தில் தேவையற்ற நிம்மதி குறைவு வரும். 2 கூடியவர் 9 இருந்தாலும் சனியுடன் சம்பந்தப்படுகின்றார். அங்கே செவ்வாய் இருந்தாலும் சனியினுடைய ஆதிக்கமே அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 திக்பலமும் உச்சபலமும் அடைவார். அப்போது உங்களுடைய குடும்ப பிரச்சனையும் சரி பொருளாதார பிரச்சனையும் சரி முழுமையாக நீங்கும். 2 கூடியவர் அங்கே உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் 14ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களோ அல்லது கடகலக்கணத்துக்காரர்களோ உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும். பொருளாதார உயர்வு அற்புதமாக இருக்கும். கடன் இருந்தால் கடனை அடைபடுவதற்குண்டான மாற்று வழிகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். குடும்பத்திலும் நிம்மதி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் மாத பிற்பகுதியில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உடைய ராசிக்கு 3 கூடியவர் புதன் ஆரம்பத்தில் 8 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9 சேர்கின்றார். சனி செவ்வாய் புதன் அத்தனை பேரும் 3ஆம் வீட்டை பார்ப்பதினால் இளைய சகோதர வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி மிக மிக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய விஷயத்தை நீங்கள் தொடங்கக்கூடாது. பயணங்களாக இருந்தாலும் இது பயனுள்ளதா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற கால விரயமும் பண விரயம் வரும் என்பதால் எதிலும் நீங்கள் விழிப்புடனும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். இளைய சகோதரருடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அதுவும் சிக்கல்கள் தான். அங்கே 9 சென்றாலும் 9 கூடியவரும் 12 கூடியவரும் பரிவர்த்தனையாகி இருப்பதால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மற்றவர்களாலும் சிக்கல்கள் வரும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உடைய ராசிக்கு 4 கூடியவர் சுக்கிரன். அவர் 10 நேரடியாக 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். 12 குரு பகவான் இருந்தாலும் 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். 9 இருக்கக்கூடிய செவ்வாயும் 8ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். ஆக கடகராசிக்கு இந்த மாதம் கோச்சார ரீதியாக 4ஆம் வீடு மிக பெரிய அளவிலே வலிமை அடைவதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விற்பது, வாங்குவது, புதிய குடியிருப்புக்கு செல்வது போன்ற 4ஆம் வீட்டு பலனெல்லாம் மிக மிக அற்புதமாகவும் இருக்கும். சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள், வாகன பரிமாற்றங்கள், புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் சுக்கிரனுடைய நேரடி பார்வை குரு பார்வையால் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். படிக்கின்ற மாணவர்கள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் கவனச்சிதறல் ஏற்படும். தாயாரின் மூலமாக பலவிதமான லாபங்களும் யோகங்களும் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனமோ அல்லது சொத்தோ சொகமோ அல்லது பணங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. தாயின் வீட்டின் மூலமாக ஒரு பெரிய மரியாதை கிடைப்பதற்கு பெண்களுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. கடகராசிக்கு 5 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் ஒரு நாள் மட்டும் 8 இருந்து பிறகு அவர் 9 சென்று விடுகின்றார். 5 கூடியவர் 9 இருப்பது சிறப்புத்தான், அதுவும் குருவின் வீட்டில். ஆனால் நாங்கள் சனி இருப்பதினால் 5 கூடிய செவ்வாய் சனியுடன் சேர்ந்து இருப்பதினால் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக பிள்ளைகள் வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் கூடுதலாக கண்காணிக்க வேண்டும். 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு சனி சம்பந்தம் இருப்பதினால் பெண் பார்க்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி பிள்ளை பார்க்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி கூடுமான அளவுக்கு ஜாதகத்தை மட்டும் முழுமையாக நம்பாமல் குடும்ப பின்னணியும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தவறுதலான மனிதர்களை நீங்கள்
தேர்வு செய்து விடுவீர்கள். அது இல்லாமல் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இருந்தாலும் அவருடைய செயல்பாட்டிலும் நீங்கள் கட்டாயம் கண்காணிக்க வேண்டும். 5ஆம் வீட்டதிபதி செவ்வாய் சனியுடன் சேரும்போது தேவையற்ற பழக்கவழக்கங்களும் பிள்ளைகள் ஆளாவார்கள். காதல் போன்ற விஷயங்களும் குணக்கேடான விஷயங்களிடத்திலும் நட்பு ஏற்படும் என்பதால் எதிலும் நீங்கள் நிதானமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயத்தில் கூட எது நல்லது எது கெட்டது என்று தீர ஆராய்ந்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாய் சனியுடன் சம்பந்தப்படுவதால் எடுக்கின்ற முடிவுகளெல்லாம் தவறுதலாக இருக்கும். சரியான விஷயங்களெல்லாம் தவறுதலாகும். தவறுதலான விஷயங்களெல்லாம் சரியாகப்படும் என்பதால் எதிலும் கவனம் தேவை. உங்கள் மன அளவிலும் சரி, உங்கள் பிள்ளைகள் வகையிலும் சரி, புதிய முயற்சிகளும் சரி நிதானித்து செயல்பட வேண்டும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் குரு பகவானாகின்றார். 12இல் இருக்கக்கூடிய குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும். அதனால் கூடுமானவர்களுக்கு மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் 100% தலையிடக்கூடாது. மற்றவர்களும் உங்களுடைய விஷயத்தில் தடையிடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் திட்டமிட்டு செய்கின்ற பயணங்கள் கூட தேவையில்லாமல் பிரச்சனைகள் வந்தோ அல்லது இடையூறுகள் வந்தோ பாதியில் நிற்கலாம். கால விரயமும் பண விரயமும் வீணாகலாம் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சனி பகவான். அவர் 9இலே இருக்கின்றார். களத்திரகாரன் சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றார். இருந்தாலும் 7ஆம் வீட்டதிபதி செவ்வாயுடன் சம்பந்தப்படுவதனால் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி வகையிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இளைஞர்களும் இளம்பெண்களும் தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கோ காதல் போன்ற தகுதியில்லாத குணக்கேடான மற்றவர்களிடத்தில் பழகி தீய பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களுடைய சேர்க்கையும் வரலாம் என்பதால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் கணவன் மனைவியையும் சரி, இளைஞர்களும் இளம்பெண்கள் விஷயத்திலும் சரி, பிள்ளைகள் விஷயத்திலும் சரி எச்சரிக்கையாக அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண் பார்க்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நிதானித்து ஜாதகத்தை மட்டும் முழுமையாக நம்பாமல் அவருடைய பின்புலத்தையும் குலத்தையும் அவருடைய குடும்ப பின்னணியும் தீர பழக்க வழக்கங்களையும் விசாரிக்க வேண்டும். இல்லையென்றால் தவறுதலான மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணவன் மனைவியும் இந்த காலத்தில் சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பதனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் குடும்பத்தில் பிரச்சனை, அதன் மூலமாக பிரிவுகள் வரும் என்பதில் கவனத்தில் கொள்ளுங்கள். கடகராசிக்கு 8 கூடியவர் சனி பகவான். அவர் 9இல் இருக்கின்றார். 8இலே ராகும். 12இல் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதினால் பெரிய சங்கடங்கள் வராது. இருந்தாலும் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எந்த வகையிலும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாக சங்கடங்கள் வரலாம். அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உடைய ராசிக்கு 9 கூடியவர் குரு பகவான். அவர் 12இல் இருக்கின்றார். 10ஆம் தேதிக்கு பிறகு புதன் 8இல் இருக்கக்கூடிய புதன் 9இலே சேர்வார். அப்போது 9ம் 12ம் பரிவர்த்தனையாகும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து 9இலே இருப்பார்கள். தந்தை வகையிலும் தந்த உறவுகளிலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையாலோ மற்ற அண்ணன் தம்பிகள் பிரச்சனையாலோ ஏதோ ஒரு பழைய கதையின் மூலமாக சங்கடங்களோ அல்லது வீண் விரைய செலவுகளோ வைத்திய செலவுகளோ வரலாம். எதிலும் நீங்கள் நிதானத்தை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 9இல் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை குருவுக்கு கிடைப்பதால் தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது. அதன் மூலமாக ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இருந்தாலும் அங்கு சனி புதன் இருப்பதினால் விரையாதிபதி புதனும் சனியும் இருப்பதினால் எதிலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும். ஆறுதலான விஷயம், குரு சனி செவ்வாய் குருவும் செவ்வாயும் சம்பந்தப்படுவதனால் தர்ம கர்மாதி யோகம் இருப்பதினால் தலைக்கு வந்தது தலப்பாயோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றும் என்பதே ஆறுதலான விஷயங்களாகும். உடைய ராசிக்கு 10 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் 8இலும் பிறகும் அவர் 9இல் இருக்கின்றார். 10 கூடியவர் 9இல் இருப்பது தர்ம கர்மாதி யோகம்தான். அவருடைய பார்வையும் குருவுக்கு கிடைப்பது யோகம்தான். அதன் மூலமாக தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் வரும். அதே மூலமாக சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் விரையாதிபதி புதனுடன் இருப்பதினால் ஒரு விஷயத்திற்கு எடுத்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் ஒரு விஷயத்திற்கு பல முறை முயற்சி செய்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வரவுக்கு மீறிய செலவுகளாகும். எந்த விஷயமாக இருந்தாலும் சொந்த தொழில் இருப்பவர்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நீங்களே தான் எதையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இல்லையென்றால் பலவிதமான தவறுகள் நடக்கலாம். பணியில் இருப்பவர்களுக்கு எந்த விதத்திலும் சட்டத்தையும் தர்மத்தையும் மீறாமல் இருந்தால் நல்லது. இல்லையென்றால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள். மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பாக ஆவீர்கள் என்பதால் எதிலும் நிதானமும் கவனம் அவசியம் தேவை என்பது தெளிவு. 14ஆம் தேதிக்கு பிறகு உச்ச சூரியன் 10இலே வரும்போது நிலைமை சீராகும். அரசியலிலும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ் என்று அத்தனை விதமான பெரிய நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் கடகராசிக்காருக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோகமும் மதிப்பு மரியாதையும் கௌரவமும் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உடைய ராசிக்கு 11 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே 10இலும் 19ஆம் தேதி பிறகு அவர் 11இலே ஆட்சி பெறுவார். சனியினுடைய பார்வையும் 11ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் 11ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான யோகங்களும் லாபங்களும் உண்டு. இருந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதினால் சகோதர வகையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதை நீங்கள் விட்டு கொடுத்தால்
மற்ற பிரச்சனைலாம் பெரியதாக உங்களை எதுவும் செய்யாது. 11ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் தனப்பிராப்திகளும் பெரிய அளவிலே கை கொடுக்கும். அதன் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். 11இல் வந்திருக்கக்கூடிய சுக்கிரன் முதல் திருமணம் சரியாக அமையாவதற்கு 2வது திருமணம் பெரிய அளவிலே வெற்றியும் மன திருப்தியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். ராசிக்கு 12 கூடிய புதன் அவர் ஆரம்பத்தில் 8லும் பிறகு ஒரு 9இலே பரிவர்த்தனையாகி இருக்கின்றார். செவ்வாயினுடைய பார்வை 12ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் தர்ம கர்மாதி யோகம் கிடைக்கிறது. அதனால் ஆன்மீக சம்பந்தமான டூர்களோ அல்லது புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமோ தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமோ நிச்சயமாக நடக்கும். வீண் வெறிய செலவுகளுக்கு பதிலாக சுப வெறிய செலவுகளே கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் என்பது சந்தோஷமான விஷயம். ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும், குறிப்பாக சனி செவ்வாயின் மூலமாக சங்கடங்கள் இருந்தாலும், செவ்வாயினுடைய பார்வை குருவுக்கு கிடைப்பதனால் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி அடையலாம். வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய வழிமுறைகள்: முருகப்பெருமானை வணங்கலாம். முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் வணங்கலாம். லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். ராம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ படத்தையும் வைத்து வணங்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் அங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். ராம மந்திரத்தை ஜபிக்கலாம். இதெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளாகும். குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கைக்காக முருகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது விசேஷமான பலன்களை தரும். பலவிதமான சங்கடங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.